பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவது அதிகரித்து வருவதாக வந்த தொடர் புகாரினை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,00,000 ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. அந்த 1,00,000 ரூபாய் பணத்திற்கு யாரும் பொறுப்பேற்காததால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் சார் பதிவாளர் அலுவலகத்தின் பதிவாளர் கார்த்திகேயன் விடுப்பில் இருக்கும் காரணத்தால் கடந்த 2 தினங்களாக மாவட்ட பதிவாளரின் உதவியாளரான ரூபனா காவேரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தின் பொறுப்பு அலுவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத 1,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் தனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என ரூபனா தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் 1,00,000 ரூபாயை பறிமுதல் செய்ததுடன் துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்துள்ளனர்.